விருப்பமும் நிறைவேறினா லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். அது நிறைவேறல அப்படின்னா அது நமக்கு லைஃபே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். சம்டைம்ஸ் அது ரொம்ப லைஃப்ங்கிறது ஒரு பெர்ஃபெக்டா ஒரு கனக்கச்சிதமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். இந்த கச்சிதமின்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டிராவல்ல, இந்த பயணத்துல ஒரு மாய வலையில மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எந்த மாய வலை அப்படின்னா பிணைப்பு அப்படின்னு. இது இப்படிதான் நடக்கணும், இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிணைப்பு. இந்த இந்த நான் செஞ்சேன்னா இதுக்கு விளைவு இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு பிணைப்புல நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம மாட்டிக்கிறோம். அந்த டிராப்ல மாட்டுறதுனாலதான் நமக்கு வரக்கூடிய நிறைய விளைவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாம போயிடுது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பற்றற்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஏதோ ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். கிடையாது. பற்றுனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது கிடையாது. நமக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகளை அதை எப்படியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு நம்ம வரணும். இது